ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழேயே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான கதைகள், பிடித்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகள், நாவல்கள் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேவா? அல்லது கேட்கலாம். உங்க ஒப்பீனியனை இந்த கதையை கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஓகேவா? நீங்க ஒவ்வொரு கதைக்கும் கொடுக்கக்கூடிய லைக் அந்த சேனல் growth-க்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரியான கதைகள் பிடிக்குது அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்க முடியும். நான் மட்டும் இல்லை, யூடியூபே கூட புரிஞ்சுக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் ரொம்ப டாப்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய காலம் இனி வரும் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. ரொம்ப அருமையான ஒரு கதை. பிரபஞ்சன் அவர்கள் பிரபலமான எழுத்தாளர். நிறைய கதைகள், நாவல்கள் எழுதியிருக்காரு. அவருடைய சில கதைகள் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். இனி அவருடைய கதைகள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும். ஸோ இந்த கதை பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பெண் ஏதாவது கொடுமைப்படுத்தப்பட்டா அந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு சலிச்சிட்டு இருக்க முடியும்? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்வோடவே இந்த கதை சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. நல்ல ஒரு அற்புதமான கதை. கேட்கலாமா? இந்த கதை 1985ல வெளிவந்திருக்கு. பக்கத்தில் நீளமாய் ஒரு காலை மடக்கியும் ஒன்றை நீட்டியும் சற்றே வாய்ப்பிழந்து வெற்றிலை காவி நிற பற்கள் தெரிய கைகளை பரப்பியவாறு படுத்து தூங்கிக் கொண்டிருந்த பிரபுவை பார்த்தாள் சத்யா. இரையுண்ட மலைப்பாம்பு படுத்து கிடப்பது போல என அவள் மனதில் சட்டென்று உருவகம் ஒன்று தோன்றி மறைந்தது. ஒரு பசும் கன்றையோ அல்லது ஒரு மான் குட்டியையோ விழுங்கி மலைப்பாம்பு படுத்து ஜீரணிக்கப்படும் பாட்டை தான் நேரில் கண்டிருக்கிறோமா? இல்லை. பின் எப்படி பிரபு படுத்து கிடப்பதை பார்த்ததும் அவ்வுருவகம் தனக்கு தோன்ற வேண்டும் என யோசித்தாள் சத்யா. எங்கோ படித்திருக்கிறாள். படித்தது வாகாக சரியான இடத்துக்கு பொருந்தி விட்டிருக்கிறது. அவன் மலைப்பாம்புதான், சந்தேகமில்லை. இரைகள் தாமாகவே மலைப்பாம்பின் வாயில் போய் விழுமா என்ன தன்னை போல? இது இருவருக்கான கட்டில். அறையை அடைத்து போட்டிருந்தது. அப்பா சீதனமாக கொடுத்து அனுப்பியது. பழங்காலத்து ஆகி வந்த கட்டில் என்று அப்பா அதை பழுது பார்த்து வண்ணம் பூசி தன் ஒரே மகளுக்கு குளம் ஓங்க கொடுத்தனுப்பி வைத்தார். தற்காலத்து கட்டில்களை காட்டிலும் உயரத்திலும் அகலத்திலும் அது தாட்டியாகவே இருக்கும். அப்படியே உட்கார்ந்து படுத்துக்கொள்ள முடியாது. கொஞ்சம் எகிரித்தான் உட்கார வேண்டியிருக்கும். பிரபு கைகளை அகல விரித்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். கட்டிலில் இன்னொரு ஜீவனுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வே இன்றி தூங்கிக் கொண்டிருந்தான் அவன். என்ன சுருக்கமா இவனுக்கு தூக்கம் வருகிறது? எப்படி வந்தது? கட்டிலின் ஓரத்தில் முழங்கால் வரை மடித்து அவற்றின் மேல் முகத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ரேடியம் பூசிய சுவர் கடிகாரம் மணி 11 என்றது. கீழே கல்யாண வீட்டு சந்தடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக் கொண்டிருந்தன. அவ்வப்போது ஏதேனும் தட்டோ தாம்பாளமோ விழுகிற ஓசையை தவிர ஊர் அடங்கித்தான் போய்விட்டிருந்தது. சத்யா தன் அருகில் படுத்து கிடந்தவனை பார்த்தாள். அவன் தன் கணவன் என்கிற உண்மை சட்டென உரைக்க நெருப்பை மிதித்ததை போன்று இருந்தது அவளுக்கு. ஊரை அழைத்து விருந்திட்டு அக்னி சாட்சியாக வேத மந்திரங்கள் கோஷிக்க தன்னை சட்டபூர்வமாக வரித்து கொண்ட கணவன். சரியாக 10 மணி நேரத்துக்கு முன்னால் தான் அது நிகழ்ந்தது. சரியாக 600 நிமிடங்களுக்கு முன்னால் அது நிகழ்ந்தது. இன்று காலைதான் அந்த திருமணம் நடந்து முடிந்து விட்டிருந்தது. என்ன சுருக்கு! அவளுக்கு மட்டும் ஏன் எல்லாம் இவ்வளவு சுருக்காய் நடந்து முடிந்து போக வேண்டும்? அதிர்ஷ்டக்காரி எங்க சத்யா என்றாள் அம்மா. சத்யா கூட அந்த வார்த்தைகளை கேட்டபோதுதான் அதிர்ஷ்டசாலி என்றே நம்பினாள். உயர்ந்த மதிப்பெண்களோடு கல்லூரி படிப்பை முடித்ததும் உடனே அவளுக்கு மிகப்பெரிய தனியார் கம்பெனியில் வேலை கிடைத்ததும் தான் என்ன சுருக்கு! உடனே வரன்களின் ஜாதக கட்டுகள் குவிந்ததுதான் என்ன சுருக்கு! அம்மா, இப்பதான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிருக்கேன். அதுக்குள்ள எதுக்கு அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டுமே என்றாள் சத்யா. குழந்தைக்கு என்ன தெரியும்? எல்லா குழந்தைகளும் இப்படிதான் சொல்லும். எந்த குழந்தை வாயை திறந்து அம்மா எனக்கு கல்யாணத்தை பண்ணி வை, உடனே மாப்பிள்ள பாரு என்று சொல்லும் என்பது அப்பாவின் கட்சி. பேசிக் கொண்டிருக்கும் போதே பிரபுவும் பெண் பார்க்க வந்தான். சத்யாவை அவன் பார்த்தானா? பிரபுவைத்தான் அவள் பார்த்தாளா? பனியனும் சட்டையும் அதன் மேல் கோட்டும் பேண்டும் அணிந்து வந்திருந்தான். மாதம் 2200 சம்பளம் வாங்குகிறான் அவன் என்று சொன்னார்கள். மாதம் 2500 பெருமானம் உள்ளவன். அப்புறம் என்ன?
அப்பா ஓடி ஓடி கல்யாண ஏற்பாடுகளை செய்தார். வயதுக்கு மீறிய ஓட்டம் அது. எல்லா அப்பாக்களும் பெண்ணுக்கு கல்யாணம் என்றால் இப்படித்தான் ஓடுவார்கள் போலும். கல்யாணமும் நடந்து முடிந்து விட்டது. இரவு விளக்கு மட்டும் கமறலாக எரிந்து கொண்டிருந்தது. பிரபு புரண்டு படுத்தான். இடுப்பில் இருந்த பட்டு வேஷ்டி வழுக்கி விலகியது. வெறுப்பும் அருவருப்பும் ஒருங்கே சேர்ந்து எழ செத்த எலியை தூக்குவது போல முனை விரல்களால் வேஷ்டியை சரி செய்து போட்டாள் சத்யா. 10 மணிக்கு நேரம் நன்றாக இருப்பதாக கணித்து அவளை அந்த அறைக்குள் தள்ளினார்கள். பெண்கள் வயது வித்தியாசமின்றி வெட்கம் இல்லாமல் விரசமாக சிரித்தார்கள். சீ என்று இருந்தது அவளுக்கு. என்ன வெட்கமில்லாத ஜனங்கள்! ஓர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையேயான அந்நியர் யாருக்கும் அறவே சம்பந்தம் இல்லாததான அந்தரங்கமான பவித்திரமான ஒன்றுக்கு இவர்கள் ஏதோ சம்பந்தம் உள்ளவர்கள் போலவும் அதிகாரிகள் போலவும் வெளிச்சம் போட்டு மகிழ்வதும் தன்னை நிர்பந்தம் செய்வதும் என்ன அநாகரிகம் என்று தோன்றியது சத்யாவுக்கு. சந்தோஷமோ ஆர்வமோ பரபரப்போ கிஞ்சித்துமின்றி அறைக்குள் எரிச்சலோடு நுழைந்த அவளை புயல் மாதிரி எதிர்கொண்டான் பிரபு. பிரபு, உங்களுக்கு ரோஜாக்கள் பிடிக்குமா? அழகழகான மாலை வானம் மாதிரியான குழந்தைகளின் கன்னங்களை போன்ற ரோஜாக்கள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். என் வீட்டு பூந்தொட்டிகளைத்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்களே. ரோஜாக்களில் தான் எத்தனை தினுசான பூக்கள். நான் காலைகளையும் மாலைகளையும் நான் அவற்றுக்கே என்னை சமர்ப்பணம் செய்கிறேன். என்ன அற்புதம் அது! மண்ணில் என்ன மந்திரம் இருக்கிறது? யார் இந்த மந்திரக்காரன்? அந்த சிறு காம்பில் இந்த உயிர் எப்படி தளிராய் இலையாய் மொட்டாய் பரிணாமம் பெறுகிறது? ஐயோ, இந்த பூக்கள் எப்படி எங்கிருந்து இந்த அழகை வாரி சுருட்டி கொண்டு வருகின்றன? நம் வீட்டிலும் நாம் ரோஜா பதியன் போடுவோம் பிரபு, சரிதானா? தேங்க்ஸ் பிரபு. அதென்ன, அன்றைக்கு என்னை பெண் பார்க்க வந்தபோது சுத்த மட்டி நிறத்தில் கோட்டு போட்டுக்கொண்டு வந்தீர்கள். ஆஷ் கலரில் சிமெண்ட் கலரில் கோட் போட்டால் உங்களுக்கு எவ்வளவு ஜம்மென்று இருக்கும் தெரியுமா? ராஜா மாதிரி இருப்பீர்கள். சரியா? இனிமேல் அந்த வண்ணங்களையே தேர்ந்தெடுப்பீர்களா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. இப்படி என் உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை பிரபு. நான் அதிர்ஷ்டசாலிதான். அம்மா வாய்க்கு சர்க்கரை தான் போட வேண்டும். என்ன புத்தகம் படிப்பீர்கள்? ஹெரால்ட் ராபின்ஸா? ச்சே, எனக்கு என்னவோ அது பிடிக்காது. என்னோட காலேஜ் மேட்ஸ் எல்லாம் இவற்றைத்தான் விழுந்து விழுந்து படிப்பார்கள். ஐயோ, சுத்த போர் பிரபு அது. பொது இடத்தில் நாம் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் பிரபு. ரொம்ப கப்புள்ஸ் பார்த்திருக்கேன். பொது இடத்துல உரசிக்கிட்டு கை கோத்துக்கிட்டு அசிங்கமா நடந்துக்குவாங்க. நாம் அப்படியெல்லாம் நம் நெருக்கத்தை ஒரு காட்சி பொருளாக ஆக்கிவிடக் கூடாது. நம் அன்பு நமக்கு மாத்திரமே தெரியக்கூடியது. அதையெல்லாம் பிறருக்கு நாடகம் மாதிரி காண்பிக்க கூடாது. என்ன, நான் சொல்றது சரிதானா பிரபு? அப்பப்பா, என்னை புரிஞ்சுக்க கூடிய கணவர் எனக்கு கிடைத்து விட்டார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. ஆமாம், இந்த சுவத்துக்கெல்லாம் என்ன இப்படி நீலம் அடித்து வச்சிருக்கீங்க? இந்த நீலம் ஸ்கூல் யூனிஃபார்ம் நீலம் பிரபு. லைட்டா கிரீன் ஷேடு அடிப்போமா? அப்போதுதான் பார்க்க டீசென்டாக இருக்கும். ஓகே பிரபு, ஐ லவ் யூ பிரபு. எங்க என்ன பாருங்க, நான் உங்களை கிஸ் பண்ணட்டுமா? இப்படியெல்லாம் நடக்கும், நடக்க வேண்டும் என்றுதான் கற்பனை செய்திருந்தாள் சத்யா. அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவளை அவன் புயல் மாதிரிதான் எதிர்கொண்டான். என்ன நடக்கிறது என்று அவள் நிதானிக்கும் முன்பே அவள் உடம்பில் துணி எதுவும் இன்றி இருந்தாள். குளிக்க அழும் குழந்தையை குளிப்பாட்டும் ஒரு அம்மாவின் முரட்டுத்தனமும், இரவு 2ஆம் ஷிப்டுக்கு போகிறவன் அவசர அவசரமாக சாப்பிடுவது போலவும் அது நடந்து முடிந்திருந்தது. காலம் காலமாக இந்த மண்ணில் பிறந்த பெண் எதை காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டு வந்ததோ, உயிரை இழந்தாலும் எதை இழக்கக்கூடாது என்று உபதேசிக்கப்பட்டு வந்ததோ, அதை சில நிமிடங்களுக்குள் இழந்துவிட்டாள் சத்யா. ஒரு முழு டம்ளர் பாலை ஒரு சொட்டும் பாக்கி வைக்காமல் குடித்துவிட்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் பிரபு. சத்யாவுக்கு பசித்தது. ஆனாலும் எதுவும் சாப்பிட பிடிக்கவில்லை. பசியை அடக்கி, ஐயோ, ஒரு மூர்க்கனுக்கா தான் மனைவியானோம் என்று தோன்றி வயிறு சில்லிட்டது. இவனுக்கு மனைவியாய் ஓர் ஆயுள் முழுக்க எப்படி வாழ்வது? இவன் குழந்தைகளுக்கு தாயாகி அந்த பாவச் சுமைகளை எப்படி தாங்குவது? தான் மோசம் போய்விட்டோம் என்று நினைத்தாள் சத்யா. இந்த எண்ணம் தோன்றிய மாத்திரத்தில் உடம்பு சிலிர்க்க அப்பாவும் அம்மாவும் நினைவில் தோன்றினார்கள். அம்மா, கடைசியில் என்னை இவன் கையில் பிடித்து கொடுத்து விட்டாயே. சத்யா தன்னையும் மீறி குலுங்கி அழலானாள். விடிவது தெரிந்தது.
ஜன்னலுக்கு வெளியே மஞ்சள் சுண்ணாம்பு வெளிச்சம் பரவ சத்யா எழுந்து அறைக்குள் இருந்த குளியல் அறைக்குள் நுழைந்தாள். ஷவரை திறந்து உடம்பு மனசில் வெப்பம் குறைய குளித்தாள். நினைக்காமலும் கூட கண்ணீர் மாத்திரம் அவ்வப்போது வடிந்து கொண்டே இருந்தது. குளித்து முடித்ததும் உடம்பும் மனசும் லேசாகி விட்டது போல் இருந்தது. புதிய வீட்டில் புதிய சூழ்நிலையில் முதல் நாள் வாழ்வை துவங்குகிறோம் என்கிற உணர்வில் கீழே இறங்கி வந்தாள் சத்யா. அடுப்பறையில் அத்தை மாத்திரம் காஃபி போட்டுக் கொண்டிருந்தாள். சத்யாவை பார்த்தும் தலையை திருப்பிக் கொண்டு வேலையில் ஆழ்ந்தாள். நான் போடுறேன் அத்தை என்றாள் சத்யா. கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துடணும் சத்யா. வயசு பொண்ணு ஒண்ணு சமைஞ்சு கல்யாணத்துக்கு காத்திருக்கிற வீடு இது. எப்ப பார்த்தாலும் மேல பெட்ரூம்ல இருக்கிறது நல்லா இருக்காது. ராத்திரி எல்லாரும் படுக்க பிறகுதான் மேல போகணும். நீ காலையில எல்லோரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால நீ எழுந்து வந்து காஃபி போடணும் என்ன என்றாள் அத்தை. நிதானமாகத்தான் சொன்னாள். சத்யாவுக்கு யாரோ சாட்டையால் அடித்தது போல இருந்தது. நடு வீதியில் துணி நழுவினது மாதிரி கூசி போய்விட்டாள். நெஞ்சு குமுறிக்கொண்டு அழுகை வந்தது. அழக்கூடாது. அழுதால் தன் பலவீனம் வெளிப்பட்டு போகும். பல்லை கடித்து கொண்டு விழுங்கினாள். ஒன்று மட்டும் அவளுக்கு புரிந்தது. இந்த வீட்டில் புருஷன் ஆதரவு ஒன்றுதான் அவளை காப்பாற்ற முடியும். ஐயோ, அவன் நல்லவனாக இருக்க வேண்டுமே. காஃபியை எடுத்து போய் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த பிரபுவின் தங்கைக்கு அவள் எழுப்பி கொடுத்தாள். குட் மார்னிங் அண்ணி என்றாள் அவள். சத்யாவின் மனம் குளிர்ந்தது. இவள் ஒருத்தியாவது நல்ல வார்த்தை பேசுகிறாளே. மனபாரம் குறைந்தாற் போலவும் இருந்தது அவளுக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி அண்ணி என்றாள் அவள் மீண்டும். சத்யாவுக்கு முதல் முறையாக சந்தோஷத்தால் சிரிப்பு வந்தது. அண்ணி, நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க என்றாள் அவள் தொடர்ந்து. சத்யா பிரபுவை நினைத்து கொண்டாள். அவன் சொல்ல வேண்டியதை அவன் தங்கை சொல்கிறாள். அவன் பல்வரிசையை கூட தான் பார்க்காதது ஞாபகம் வந்தது அவளுக்கு. முகத்தை கூட முழுமையாக பார்க்காது ஒருவனுக்கு மனைவியாக நேர்ந்த துரதிர்ஷ்டம் மனசை வருத்தியது. காஃபி எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்கு வந்தாள் சத்யா. அவன் விழித்துக் கொண்டிருந்தான். படுக்கையில் இருந்தவாறே மேலே சுற்றுகிற ஃபேனையே பார்த்து கொண்டிருந்தான். சத்யாவை பார்த்ததும் அவன் சிரித்தான். கௌரவம் இல்லாத சிரிப்பு, வேறு எவற்றையோ ஞாபகப்படுத்துகிற சிரிப்பு, ஆடை இல்லாத சிரிப்பு. அவளுக்கு எரிச்சல் வெளிப்பட்டது மீண்டும். காஃபியை கையில் கொடுத்தாள் அவள். அவன் ஒரு வாய் பருகியதும் கேட்டாள், காஃபி நல்லா இருக்கா? ச என்கிற அலட்சியமான அர்த்தமற்ற பதில் அவனிடமிருந்து வந்தது. ஏமாந்து போனவளாய் நின்றாள் அவள். கையை பிடித்து அருகே இழுத்தான். இழுத்த கையை பலம் கொண்ட மட்டும் உதறிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் சத்யா. அவன் ஏய் என்றான். அவள் நின்று திரும்பி, என்னுடைய பேரு ஏய் இல்ல, சத்யா. என் பேராவது உங்களுக்கு தெரியுமா என்று கூறிவிட்டு ஏனோ சுவரில் முகத்தை புதைத்து கொண்டு அம்மா அம்மா என்று அழுதாள் சத்யா. வினோதமான வீடாய் இருந்தது அது. அத்தை அவள் பாட்டுக்கு சாப்பாடு தூக்கம் என்று இருந்தாள். அவளுக்கு ஏனோ கேஸ் அடுப்பு என்றால் பயம். ஸ்டவ் தான் எப்போதும் உபயோகிப்பாள். குளிக்க என்று எப்போதும் ஒரு விறகு அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும். எல்லோரும் சுடு நீரிலேயே குளித்தார்கள். பிரபுவின் தங்கையோ கல்லூரி நேரம் போக கதை புத்தகங்களில் லயித்து விடுவாள். அவளுக்கு அவன்தான் துணை, வடிகால் எல்லாம். பிரபுவுக்கு எல்லாமே சூடாக இருக்க வேண்டும். எப்போது சாப்பிட உட்கார்ந்தாலும் ஆவி பறக்க வேண்டும். சத்யா தரையில் இருந்த ஸ்டவ்வில் தரையில் உட்கார்ந்து தோசை வார்த்து கொண்டிருந்தாள். எதிரில் பிரபு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். பக்கத்தில் சுடு தண்ணீருக்காக விறகடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. அவளுக்கு அவனிடம் பேச நிறைய விஷயம் இருந்தது. ஆனால் பேசத்தான் நேரமில்லை. இரவு படுக்கைக்கு போகும் முன்பு பேசலாம் என்று இந்த 3 நாளும் நினைத்து தோற்று போயிருந்தாள். பிரபு படுக்கை அறைக்கு நுழையும் முன்பே மனதை விகாரமாக்கிக் கொண்டே நுழைந்தான். பேசி அவன் கேட்கும் நிலையில் இல்லை. இதுவே உகந்த நேரம் என்று தோன்றியது. அத்தை தோட்டத்தில் இருந்தாள். பிரபுவின் தங்கையோ ஏதோ ஒரு கதை உலகத்தில் ஆழ்ந்து போயிருந்தாள். அவளுடைய அறையில் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுமே என்று ஆரம்பித்தாள் சத்யா. தோசை சாப்பிட்டு கொண்டிருந்தவன் தலை நிமிர்ந்து பார்த்தான். இன்னையோட என்னோட லீவு முடியுது. நான் ஆபீஸுக்கு போகணும். நீ வேலைக்கு போக வேண்டாம். வேலையை ரிசைன் பண்ணிடு. திடுக்கிட்டு போனாள் சத்யா. இந்த வீட்டில் இந்த அத்தையோடு ஒரு நாள் முழுக்க எப்படி அவளால் இருக்க முடியும்? பிளீஸ், நான் சொல்றது கேளுங்க. நான் வேலைக்கு போக தான் ஆசைப்படுறேன். வீட்டிலேயே மொட்டு மொட்டுன்னு இருக்க என்னால முடியாதுங்க. அதோட ஆபீஸும் டீசென்டான ஆபீஸ். வேலை செய்யறவங்களும் நல்ல மாதிரி. சம்பளமும் 1500 வருது. எதுக்கு இழக்கணும்?
வந்தா குடும்பத்துக்கு சௌகரியம் தானே? லுக் என்றான் பிரபு. தோசையை பிட்டவன் அவளை பார்த்தான். ஒட்டச்சு வேலை செஞ்சு சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்ல. நான் ஆம்பளை. நான் சம்பாதிக்கிறதே போதும். பொம்பளையா லட்சணமா வீட்டுல கெட. சுருக்கென்றது அவளுக்கு. ஆபீஸில் அந்த 8 மணி நேரத்திலாவது சுதந்திரமாக இருக்கலாம் என்று இந்த 3 நாளை தோன்றியிருந்த ஆசை இப்போது கருகிவிட்டதே. சுடுதண்ணி ரெடி. எரிந்து கொண்டிருந்த அடுப்பிலிருந்து டம்ளரில் சுடுநீர் எடுத்து அவனுக்கு கொடுத்த சத்யா அடுப்பில் கட்டையை சொருகி தீயை மட்டுப்படுத்தினாள். பிரபு, பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கட்டாயம் வேலைக்கு போகணும் என்றால் மென்மையாகவும் கெஞ்சலாகவும். எனக்கு பிடிக்காததை நீ செய்யக்கூடாது. நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். ஒட்டச்சியா லட்சணமா வீட்டோட இரு. நீ எதுக்கு ஆபீஸ் போற? எனக்கு தெரியாதா? அங்க கண்டவனோட ஆட்டம் போடலாம்னு தானே? உங்களை எல்லாம் எனக்கு தெரியுண்டி. அவள் அவனை பார்த்தாள். ஓர் அம்மிக்கல் கிடப்பது போல, சாண குவியலை போல அவன் இருந்ததாக அவளுக்கு பட்டது. ஷிட், இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? சீ, ரவுடி மாதிரி பேசுறீங்களே. நீங்க படிச்சவங்க தானே? என்னடி சொன்ன என்று எழுந்தவன் அவளை காலால் எட்டி உதைத்தான். அந்த உதை அவளுடைய வயிற்றில் பாய்ந்தது. அவள் பந்து மாதிரி சுவரில் மோதிக்கொண்டாள். தலை சுவரில் மோதியது. ஐயோ! தலையை பிடித்து கொண்டாள் சத்யா. பின்மண்டையில் இருந்த வழிந்த ரத்தம் பின் கழுத்தையும் முதுகையும் நனைத்தது. என்ன அடிக்காதீங்க பிரபு, என்ன புரிஞ்சுக்கோங்க பிரபு. என்னால இந்த சூழலுக்கு தயார் பண்ணிக்க முடியலைங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்றவாறு அவன் கால்களை கட்டி கொண்டு அழுதாள். கால்களை உதறியவன் அதே வேகத்தில் அவளை மீண்டும் உதைத்தான். சாய்ந்து விழுந்தவளை பின்னும் அவள் தலைமயிரை பிடித்து தூக்கி தன் பலம் கொண்ட மட்டும் ஓர் அறை விட்டான். எவனையோ மனசுல வச்சுக்கிட்டு தானே என்கிட்ட சரியா நடந்துக்க மாட்டேங்கிற. உம்முன்னு நைட்ல மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற. சரியா என்னோட கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிற தேவடியா சிரிக்கி. தரையில் கவிழ்ந்து படுத்து அழுது கொண்டிருந்தவள் சட்டென்று தலையை தூக்கி, ஸ்டாப் இட். இது வரைக்கும் நீ சொன்ன மாதிரி நான் ஒன்னும் தப்பு பண்ணிடல. இனிமேதான் பண்ணணும். நான் தப்பு பண்ணினா அதுக்கு நீதான் காரணம் என்றாள் சத்யா ஆக்ரோஷமாக. எங்கோ காயம் பட்டு எப்படி எப்படியோ எரிந்து கொண்டிருந்த பிரபுவுக்கு இது மேலும் கோபத்தை கிளப்பிவிட, என்ன சொன்ன? தப்பு பண்ணுவியா என்று பாய்ந்தான். சத்யா தன் பலம் அனைத்தும் சேர்த்து எழுந்து நின்றாள். கீப் த லிமிட். இனி உன் கை என் மேல பட்டதோ நான் மோசமா நடந்துக்குவேன். அவனை நோக்கி எச்சரித்தாள் சத்யா. என்னடி செய்வ என்று அவளுடைய தலைமயிரை பிடித்து இழுத்து கழுத்தில் மிருகத்தனமாக அரைந்தான் பிரபு. அம்மா என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தாள் சத்யா. விறகடுப்பு அவள் நேரே இருந்தது. திகு திகு என்று நின்று எரிந்து கொண்டிருந்த அந்த ஜுவாலை என்ன உணர்த்திற்றோ அந்த கணம் அது நிகழ்ந்தது. எரிந்து கொண்டிருந்த கொள்ளிக்கட்டையை கையில் எடுத்தாள் சத்யா. கட்டை தீப்பற்றி சிவப்பு நாக்குகளோடு சட சடவென்று வெடித்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. பிரபு அவள் கைகளை சுற்றி அக்கட்டையை பிடுங்க முயற்சித்தான். கையை திமிரி விலக்கிக் கொண்ட சத்யா அந்த கொள்ளிக்கட்டையால் ஓங்கி அவன் முகத்தில் அடித்தாள். ஐயோ என்று ஒரு பெரும் அலறல் அவனிடமிருந்து எழுந்தது. காலம் இனி வரும். சிறுகதை முற்றும். நன்றி.